ஏன்னா நம்ம தலையெழுத்த மாத்தி எழுதக்கூடாது. நம்மளோட ஆலயத்துல ஆயுர் தேவி அப்படின்ற அம்பாளோட கிரீடம் வந்து சித்ரகுப்தரோட கிரீடம் தான் ஆயுர் தேவி அம்பாளோட கிரீடம். ஏன்னா சித்ரகுப்தரோட கிரீடம் வந்து தலைபாரம் தாங்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷாலோட அந்த கணக்கு வழக்குகளை சொல்லி 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 அவருக்கு தலைவலி ஏற்படுது. அந்த ஒத்த தலைவலியை நிவர்த்தி பண்றதுக்காக ஆயுர் தேவி கையில அந்த கிரீடத்தை கொடுத்ததா ஒரு ஐதீகம் உண்டு. அந்த கிரீடத்தை தரிச்ச அந்த ஆலயத்திலிருந்து பூஜை பண்ணப்பட்ட இந்த 4 பொருட்கள் சித்ரகுப்தருக்காகவே ஸ்பெஷலா பூஜை பண்ணி உங்க தலையெழுத்த உங்களோட கஷ்ட துன்ப துயரத்தை போக்கக்கூடிய இந்த 4 பொருட்கள் யார் வீட்டுக்கு வருதோ அவங்க எழுதி வச்சுக்கலாம். அவங்க பாக்கியசாலி, அவங்க எழுதி வச்சுக்கலாம். அவங்க அதிர்ஷ்டசாலி, அவங்க எழுதி வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்மளோட ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதி அப்போ நிறைய பேர் வந்து பயணம் அடைஞ்சிருக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதோட அடுத்த வருஷம் வரும். ஆனா இதே மாதிரி திதிகள்ல வருமா? ஏன்னா இது திங்கக்கிழமையில வருது.